இதுவரைக்கும் அப்போலோவில் நம்ம முதல்வர் ஜெயலலிதா அவங்கள பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லது அவங்களோட ஹெல்த் பற்றி கேட்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. பட் அப்போல்லாம் இல்லாத சந்தேகம் இப்போ ஒருத்தர் வந்து அவங்கள பார்க்க வந்தாங்க. அவரோட ஹெல்த்தை பற்றி விசாரிக்க வந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட சந்தேகங்களையும் கேள்விகளும் எழுப்பியிருக்கு. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதா அம்பானி அவங்க தான். தமிழகத்தில் தொழில் முதலீட்டில் தற்போது ரிலையன்ஸை விட அதானி குழுமம் முன்னிலையில் உள்ளது. முன்பு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுகளை நிறுவ தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பெரிய தொழில் முதலீடுகள் எதையும் தமிழகத்தில் செய்யவில்லை. அதானி குழுமமோ ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் ரூபாய் 4536 கோடி மதிப்பில் 5 சூரிய மின் உற்பத்தி நிறுவனங்களை நிறுவ உள்ளது. இது அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் பெரிய திட்டம் என்று கூறலாம். இந்திய வர்த்தக சந்தையில் வேறு தொழில்களை செய்தாலும் ரிலையன்ஸ் அதானி நிறுவனங்களுக்கு இடையே போட்டி நிலவி வருகிறது. பெட்ரோலியத் துறையில் முன்னிலையில் இருக்கும் ரிலையன்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் கால் மீத்தேன் திட்டத்தில் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிரேட் ஈஸ்டர் எனர்ஜி கார்ப்பரேஷன் நிறுவனத்துக்கு மீத்தேன் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் போராட்டம் நடத்தின. இதனை அடுத்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்தார். ஆனால் மீத்தேன் திட்டத்தை பிஜேபி அரசு முழுவதுமாக ரத்து செய்யவில்லை. கான்ட்ராக்ட் மட்டும்தான் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அனுமதி அளிக்கப்பட்ட நாட்களுக்குள் முடிக்க வேண்டிய பணிகளை GEECL நிறுவனம் முடிக்காததால் அந்த கான்ட்ராக்ட் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் இது தற்காலிகமானதுதான், நிரந்தரம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இதை முழு வேகத்தில் செயல்படுத்தும் நிறுவனத்தை அரசு எதிர்பார்த்தது அல்லது அரசை எதிர்பார்க்க வைத்தது ரிலையன்ஸ் குழுமம். இதையடுத்து தமிழகத்தில் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை கைப்பற்ற ரிலையன்ஸ் குழுமம் முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. மீத்தேன் திட்டம் தற்போது ரத்து செய்தது போல் இருந்தாலும் இந்த திட்டத்தை தொடர ரிலையன்ஸ் நிறுவனம் மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. ரிலையன்ஸ் நிறுவனம் அந்த அனுமதியை பெற்றால் அதற்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு தேவை. இதற்கான பேச்சுவார்த்தைகளை தமிழக அதிகாரிகள் மட்டத்தில் அந்த நிறுவனம் நடத்தியதாக தமிழக அரசின் ஒத்துழைப்பு குறித்து கருத்தை சொல்வதற்கு முன்பு முதல்வர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்தே நீதா அம்பானி தமிழகம் வந்ததாகவும் கூறப்படுகிறது.